அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும் ஏன் வழங்கப்படுகிறது, இதற்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம இதை தவிர்த்து 3 முக்கியமான ரேஷன் அட்டைகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதுவும் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரை ரேஷன் அட்டைகளுக்கு மாதம் மாதம் மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்க இதுவரை மகளிர் உரிமை தொகை வாங்காதவர்களுக்கும் ஒரு முக்கிய மகிழ்ச்சிகரமான தகவலும் கொடுத்திருக்கிறாங்க. அதை பத்தின முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஒண்ணு தெரியாத விஷயம் என்னன்னா, நீங்க வரக்கூடிய ஜூன் 31க்குள் இதை செய்யவில்லை என்றால் ரேஷன் அட்டைகள், அதாவது இந்த 3 வகை ரேஷன் அட்டைகள் கண்டிப்பாக செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா, உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும், உங்களுடைய ஆதார் அப்டேட் பண்ணணும், அது மட்டும் இல்லாம உங்களுடைய கைரேகை பதிவு செஞ்சே ஆகணும். ஓகேங்களா, இது கட்டாயம். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்க செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் வரக்கூடிய ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய ரேஷன் அட்டைகள் செல்லாது அப்படின்றதுக்கான முழு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க அட்டைகள்ல ரேஷன் அட்டைகள்ல இருக்கக்கூடிய இறந்தவர்கள் பெயர்கள், அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கு போயிட்டு செட்டில் ஆனவங்க, அவங்க பெயர்ல உங்க ரேஷன் அட்டைகள் இருந்தாலும் அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணியே ஆகணும். அதுவும் கட்டாயம். ஒருவேளை அதையும் நீங்க பண்ணல அப்படின்னா அதற்குமே பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய ரேஷன் அட்டைகள் செல்லாதுன்ற மாதிரி தகவல் கொடுத்திருக்காங்க. இது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவுல நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க பாருங்க. இதை முதல்ல பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ரேஷன் கார்டுல இறந்தவர்கள் பெயரும், அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கு போயிட்டு செட்டில் அங்கேயே வசிப்பாங்க இல்லையா, அங்கே குடிபெயர்ந்தவர்கள் எந்த பெயரையும் நீக்கிறது எப்படி, ஸோ அதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போறேன். நீங்க மொபைல் போன்லயே பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உடைய கைரேகை எப்படி பதிவு செய்யறது ரேஷன் அட்டைகள்ல, கூட்டுறவு கடைகள்ல போயிட்டு அதற்கான அப்டேட்டுமே பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகை. சரிங்களா? ஸோ மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா நீங்க எப்படி மீண்டும் வாங்குறது, ஸோ அதை தொடர்ந்து இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் கார்டு மற்றும் ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும் மாதம் 4000 யாருக்கு கிடைக்கும், அதற்கான முழு அப்டேட்டுமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம், ரேஷன் கார்டுல இறந்தவர்களின் பெயர்களை நீக்குவது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ரேஷன் கார்டில் இறந்தவர்களின் பெயர்களை ஆன்லைன் மூலம் எப்படி வீட்டில் இருந்தபடியே நீக்கலாம், எப்படி என தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு ஆன்லைன் மூலம் பல சேவைகளை வழங்கி வருகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு தொடர்பான சேவைகளை எந்த அலுவலகத்திற்கும் நேரில் செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே செய்து கொள்ள முடியும். எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதற்கு உங்களிடம் மொபைல் அல்லது லேப்டாப் இருந்தால் போதும். அந்த வகையில் இன்று ஆன்லைன் மூலம் ரேஷன் கார்டில் இருந்து இறந்தவர்களின் பெயரை நீக்குவது எப்படி என தெரிந்து கொள்வோம். ஓகேங்களா? அதுல நீங்கள் ரேஷன் கார்டில் ஒருவரது பெயரை நீக்க வேண்டும் என்றால் இந்த வெப்சைட்ல போய் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலீட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. https
www.tnpds.gov.in என்ற இணையதள பக்கத்திற்கு செல்லவும். யாருடைய பெயரையாவது மாற்ற வேண்டும், சேர்க்க வேண்டும் என்றால் கூட இந்த வெப்சைட் மூலம் நீங்க விண்ணப்பிச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சேர்க்கணும், ஒரு பெயர் நீக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க பெயர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். நீங்க நெட் சென்டருக்கு போயிட்டும் பண்ணிக்கலாம். இல்ல வந்து ஒருவேளை நீங்க வந்து என்னுடைய ஓரளவுக்கு நல்லாவே தெரியும், நான் ஹேண்டில் பண்ணுவேன், மொபைல் நல்லாவே ஹேண்டில் பண்ணுவேன், லேப்டாப் பிசி வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுவேன், கோச்சிங்லாம் போயிருக்கிறேன். ஸோ அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த வெப்சைட்ல போயிட்டு எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்ணுறது எல்லாமே பார்த்து பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலும் கூட நமக்கு. சரிங்களா? அதில் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகளை என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள். ஓகேங்களா? ஸோ அதில் இந்த ஆப்ஷன் கீழே புதிய உறுப்பினரை சேர்க்க, உறுப்பினர்களின் பெயர் நீக்கம் ஆப்ஷனும் இருக்கும். அதை வைத்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் குடும்ப உறுப்பினர் பெயரை நீக்க என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும். அப்போது நீக்கவும் குறித்து தகவலை தெரிவித்து அதற்கான ஆவணங்களையும் இணையதளத்தில் இணைக்க வேண்டும். உதாரணமாக பிறப்புச் சான்றிதழ், இறப்புச் சான்றிதழ், திருமணச் சான்றிதழ் உள்ளிட்டவைகளை சமர்ப்பிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அடுத்ததா வந்து இவ்வாறு இணையத்தில் பதிவு செய்து விட்டால் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் எண் கொடுக்கப்படும். அதை வைத்துதான் உங்கள் கோரிக்கையின் நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். நீங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ என்ன ஏதுன்றத அதிலே நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம், செக் பண்ணிட்டே இருக்கலாம், ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைகள்ல அதாவது நீங்க இப்போ இந்த இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ரேஷன் அட்டைகளும் கண்டிப்பா அவசியம் கட்டாயம் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எதற்குன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியும். ஒருத்தருடைய பெயர் சேர்க்கணும், ஒரு பெயரை வந்து நீக்கணும் அப்படின்னா இந்த இந்த ஆப்ஷனை வந்து பயன்படுத்திக்கணும். அடுத்ததா வந்து இந்த 4000 ரூபாய் ஓகேங்களா, இந்த என்பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் அட்டைகளுக்கு எப்படி இந்த 4000 ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க தெரியறதில்ல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னாக்க தெரியாது, இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எப்போல இருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து சரிங்களா, மகளிர் உரிமை தொகை அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காம இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட போன ஸ்கீம்ல வந்து 2 கோடி பேருக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக. ஸோ அதுல 1 கோடி பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 1 கோடி பேர் மட்டும் தான் வந்து இதுல இந்த மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பயன்பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னமும் பயன்பெற வருவாங்க. ஆனா மீண்டும் இப்போ பயன்பெறாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பளிச்சிருக்காங்க. வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அவங்களுமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் அதுல தகுதியான மகளிர் குடும்ப தலைவிகளை வந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முதல் மாதமே ஓகேங்களா, முதல் மாதமே 4000 ரூபாய் ஓகேங்களா, 4000 ரூபாய் உதவித்தொகை ஊக்கத்தொகை வந்து வழங்க போவதாக இந்த தீர்மானங்கள் எல்லாமே 2025 டு 2026ஆம் ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல தான் நடைபெற்றது. சரிங்களா? இதை நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 4000 ரூபாய் இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏ இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. என்னன்னா இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து பிஹெச்ஹெச் கார்டு வாங்கியிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் பணக்காரங்களா இருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்பிஹெச்ஹெச் கார்டு வச்சுட்டு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலியா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் மாதம் எந்த விதமான ரேஷன் கடைகளுக்கும் போயிட்டு பொருட்களும் வாங்குறதில்ல. சும்மா ஒரு கார்டு மட்டும் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் கார்டு மாத்தி வாங்கிட்டீங்க அப்படின்னா அதையுமே நீங்க இப்ப சொன்ன இதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் சொன்னேன் இல்லையா, அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்டு மாத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களே வந்து மாத்தி கொடுத்துருவாங்க கூட்டுறவு கடைகள்ல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்திய குடிமகன் என்ற ஒரு உரிமை உள்ள ஒரு கார்டு மட்டும் தேவை, எனக்கு எந்த பொருட்களும் வேண்டாம் அப்படின்னா அதற்கு ஒரு கார்டு இருக்கு. அது என்னன்னா என்பிஹெச்ஹெச் மற்றும் என்சி சரி என்பிஹெச்ஹெச் என்சி கார்டுன்ற ஒரு கார்டு இருக்கு. அது இந்திய குடிமகன் என்பதற்கான ஒரு கார்டு மட்டும் இருக்கு. அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து இல்ல ஒண்ணு அப்டேட் தெரிஞ்சாச்சு. அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் உரிமை தொகை வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸோ அடுத்ததான் வந்து முக்கியமானது என்னன்னா, கைரேகை பதிவு செய்யணும். ஓகேங்களா? நெறைய பேருக்கு வந்து இது தெரியாம இருக்கு. நெறைய பேருக்கு இது என்னன்னே தெரியாது. கைரேகை எதுக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய
ஜூன் 31க்குள்ள இது நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அப்படி இல்லன்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் செல்லாது அப்படின்றதுக்கான அப்டேட் குடுத்துருக்காங்க. எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கேயே வந்து குடிபெயர்ந்தவர்களும் சரி, ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க இருந்துகிட்டே ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இறந்து போனவர்களுக்கும் சரி, அரிசி அதாவது கூட்டுறவு கடை, ரேஷன் கடைகள்ல வந்து அரிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இலவசமா வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இறந்தவங்களுக்கும், குடிபெயர்ந்தவர்களுக்கும், வெளிநாடுகளுக்கு போயிட்டு குடிபெயர்ந்தவர்களுக்கும் சேர்த்து தான் வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அத தடுக்கும் விதமாக வந்து, யார் இப்போ ஒரு குடும்ப அட்டையில 5 பேர் இருக்காங்கன்னா, அந்த 5 பேருமே கைரேகை பதிவு செய்தே ஆக வேண்டும். மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணியே ஆக வேண்டும். ஆதார் அப்டேட் பண்ணியே ஆக வேண்டும். இது கட்டாயம். இது நீங்க பண்ணல அப்டின்னா, கண்டிப்பா ஜூன் 31க்கு அப்புறம் உங்களுடைய ரேஷன் அட்டைகள் செல்லாதுன்றதற்கான அப்டேட் குடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். இன்னையோட ஸ்கீம் இதுதான். ஸோ இது எல்லாமே கண்டிப்பா நீங்க ரேஷன் அட்டை வைத்திருக்கவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். ஸோ மறக்காம சீக்கிரமா அப்டேட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ.